ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் எங்கள் எல்லோரையும் இங்கே கூடி வர செய்து ஆண்டவரே நீர் உங்களுடைய வார்த்தையை கேட்க கிருபை தந்தீர். யாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. என் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம்ம எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இன்றைக்கி என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளணும், இந்த நாளில் என்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளணும் என்று நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 5வது வசனத்தை தான் தேவன் எனக்கு காண்பித்தார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் அவங்க சொல்கிறது. ஆண்டவர் ஏசாமி என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். என்னென்னா, ஆண்டவர்கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும் என்ன ஸ்ரீயே, எனக்கு இன்னும் நேரம் வரல. இது வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய மரணத்தை பற்றி சொல்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம படிக்கும் பொழுது, தமிழில் படிக்கும் பொழுது அது கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு தாயிட்ட மகன் சொல்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபமாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மூல பாஷையில் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா எனக்கு தெரியாதா, இந்த விஷயங்கள் எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்கில் தான் அது சொல்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளுக்கு அவருடைய அந்த ஏசாமியோடைய வல்லமையெல்லாம் என்னன்னு தெரியாமல் இருக்காது இல்லையா? நீங்கள் பாருங்கள், அவங்க மரியாளுக்கு இயேசுவை பற்றி ஏற்கனவே தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31-32 படிக்கும் பொழுது காப்ரியேல் தூதன் என்ன சொல்கிறாரு, அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். ஏன்னா ஏசாமியுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போதே அவங்க மரியாள்கிட்ட சொல்கிறதே அவர் ஒரு பெரிய மனுஷர், அவர் தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஏற்கனவே தூதன் சொல்லிட்டாரு. இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா, அவங்க எருசலேம் போயிருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் அவர் பாட்டுக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க காண போயிடுறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க எல்லாரும் பெரியவங்க மத்தியிலே ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 48வது வசனமும் 51வது வசனமும். 48வது வசனத்தில், அவர் தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இன்னும் நம்மளுடைய பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வல்லுநர்கள் கூட, ஒரு பெரிய ஆட்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அட, ஒன்று நம்ம பிள்ளையா அப்படி இருக்கான் அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நம்ம பிள்ளை இவ்வளவு ஒரு சாமர்த்தியமாக இருக்கானே அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவர் அந்த 51வது வசனத்தில், அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். அப்போ மரியாளுக்கு, அவங்களுக்கு அன்னை மரியாளுக்கு என்ன தெரியும், அவங்க ஏசாமி ஒரு பெரிய வல்லமை உள்ளவர், அவருக்கு நிறையா பவர் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது என்னென்னா, அவர் சொல்கிறத கேட்கணும், ஃபஸ்ட்டு கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய காரியங்களை இந்த வேத புத்தகத்தின் வழியாக தேவனும் தேவகுமாரனும் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல நம்ம கேட்கணும். இரண்டாவதாக, அவர் சொன்னதை அவர் சொன்ன விதத்தில் செய்யணும். நம்ம சொல்கிறப்ப ஒரு விஷயத்தை நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன்ல, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற அப்படி கேட்போம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அவங்க என்ன செய்வாங்க, வேற எதுவும் ஒன்று செஞ்சுருப்பாங்க. அப்போ நம்ம எதற்காக அதை சொன்னோமோ அந்த ரிசல்ட் அந்த என்னங்கன்னா இருக்காது, வந்திருக்காது. அப்போ அவர் சொல்லும்போது அவர் சொன்ன விதத்தில் அந்த காரியத்தை நாம் செய்தாதான் நாம் அவர் சொன்ன விஷயத்தை செய்யும்போது தான் அந்த காரியம் நமக்கு அது சரியான விதத்தில் நமக்கு வாய்க்கும். இல்லாட்டி அவர் ஒன்று சொல்லி நம்ம ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு இந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு நம்ம சொல்லி பிரயோஜனம் கிடையாது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அப்போ செய்யணும். ஆண்டவர் சொல்கிறார்ல, சில சமயத்தில் இப்பயே செய்யணுவார், சில சமயத்தில் நீ போய் சிலோவாம் குளத்தில் போய் குழி அப்படின்றார் சொல்கிறாரு, கழுவுன்றாரு. பேதுருக்கிட்ட சொல்கிறாரு, நீ போய் முதல்ல உன் வலையை போட்டு வர்ற மீனை எடு, அதில் வாயிலேருந்து ஒரு காசு எடு அப்படின்னு சொல்ல. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அது என்ன சொல்கிறாரு, அதான் வசனம் சொல்லுது, வேத வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம்
உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவன் என்ன பண்றாரு, அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறார். அதனால தான் அந்த காலம் இருக்கு. அவர் சொல்ற காலம், அவர் சொல்ற விதம், அவர் சொல்றது என்ன, அவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரு, எப்படி செய்ய சொல்லியிருக்காரு, எப்ப செய்ய சொல்லியிருக்காரு, எல்லாவற்றையும் நம்ம கவனிச்சு கீழ்ப்படியணும். அப்பதான் அது நமக்கு அந்த காரியம் நமக்கு வாய்க்கும். இந்த கீழ்ப்படிதல் என்றால் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஒருத்தர் சொல்றதை செய்யறது நம்ம கீழ்ப்படிதல்னு நம்ம சொல்றோம். ஆனா யார் என்ன சொன்னாலும் நம்ம செய்யறோம்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம என்ன சொல்றோம், பிளைண்டா செய்யறோம்னா அப்ப நம்ம வந்து என்னது, ஸ்லேவ், ஒரு அடிமை தான். நம்ம அடிமை தான். என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. நான் சொல்றதா அப்படியே நீ செய். இப்போ நம்ம கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீம்லலாம் இருக்கோம் அப்படின்னா, எங்களுடைய மேனேஜர் என்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார், இந்த விஷயத்தை சாமுக்கிட்ட சொன்னால் சாம் வந்து இதோட சேர்ந்து இதுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் யோசித்து செய்வார் அப்படின்றதான் என்னுடைய மேனேஜர், எனக்கு மேலே இருக்கிறவருடைய எதிர்பார்ப்பு. அவர் என்ன சொல்வார், ஓகே, ஏன்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவர் இவ்வளோ நாள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, நிறைய கம்பெனிஸில் வேலை பார்த்துருக்காரு. அப்போ இந்த விஷயத்தை சொன்னால் இது மட்டும் இல்லை, இதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் யோசித்து செய்வார் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கிட்ட ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர், அவர் வந்து ஒரு டெய்லி வேலை செய்கிறார் அப்படின்னா, ஒரு மூட்டை கிட்ட தூக்கி போடுறாரு அப்படின்னா, அவர் நிறைய யோசிக்க மாட்டார். அவருக்கு வந்து ஃபிசிக்கலாக ஒரு ஒர்க் செய்கிறவர், அவருக்கு வந்து அந்த வாழ்க்கையில் அவர் அந்த வேலையில் செய்கிறவர் தான். அவர் வந்து அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியங்கள்லாம் கிடையாது. சில நேரத்தில் சில வேலைகள் நம்ம வந்து அப்படி ஒரு ரொட்டீனாக செய்வோம். அப்போ அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, அடிமைத்தனத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வந்து நமக்கு தந்திருக்கிறார். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு அப்பா பிதா, ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு எப்படி சொல்கிறோமோ அந்த கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. அந்த கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவர் யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ அவருடைய ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளைங்க, என் பையன் நான் சொன்னால் கேட்பான், என் பிள்ளை நான் சொன்னால் கேட்கும் அப்படிங்கிறது என்னது, அந்த நம்பிக்கை நமக்கு நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் நான் சொல்கிற சத்தத்தை என்ன பண்ணும், கேட்கும் அப்படிங்கிறார். அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னா அந்த கேட்குற அந்த மனநிலை நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறதான் அதில் இம்பார்ட்டண்ட். ஆனால் சில கீழ்ப்படிதல், நான் இதில் வேத வசனத்தை நான் படித்து கொண்டிருக்கும் போது நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். நேரத்தை கருதி நான் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன், உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நோவா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, அந்த மாதிரி மழை பெய்யும், வெள்ளம் வரும், நீ ஒரு பெரிய போட்டை கட்டு. இன்னைக்கு நம்மக்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் அப்படி சொன்னால் நம்ம அதை செய்வோமா? ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி உலகத்தில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நம்ம வந்து என்ன வேணாலும் சாதிச்சிடலாம், நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது, நமக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சொத்து இருக்குது, நான் வந்து யாரை வேணாலும் இது பண்ணி பேசி அது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் என்னுடைய காரியத்தை முடிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு போட்டை கட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, சென்னையில் வெள்ளம் வரப்போகுது, நீங்கள் JCOM மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போட் ஒன்று கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். நம்ம செய்வோமா? கண்டிப்பாக உண்மையாக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நம்ம செய்வோமா? நம்ம எவ்வளவு யோசிப்போம், இது உண்மையிலேயே ஆண்டவர் முதல் கேள்வி என்ன பண்ணுவோம், இது ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், இது ஏதோ ஒரு வேற ஒருத்தர் யாரோ சொல்கிறாங்க, உடனே நம்ம சொல்லுவோம் கள்ள தீர்க்க தரிசனம், இது வேற யாரோ சொல்லியிருக்காங்க, நம்மளை ஏதோ விளையாட்டுக்காக பண்ணுறாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அந்த அந்த விசுவாசம் நமக்கு வருமா? நோவாவை போல. நோவா பாருங்கள், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்துலையும் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 5வது வசனத்துலையும் சொல்கிறாரு, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அப்போ நோவாவுடைய அவர் கண்கள், அதனால தான் அவருக்கு தயவு கிடைச்சிருக்கு. நோவா வந்து சொன்ன மாதிரி, ஆண்டவர் சொன்னதை மாதிரி அப்படியே செய்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு என்ன, இந்த டைமென்ஷன்லாம் கொடுக்குறாரு, இந்த லென்த் இப்படி இருக்கணும், ஹைட் இப்படி இருக்கணும், இதில் ஒரு லெவல் இருக்கணும், அதில் ஒரு லெவல் இருக்கணும், எல்லா டீட்டெயில், என்ன மரத்தில் செய்யணும், என்ன அளவில் இருக்கணும், எல்லாமே ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாங்க, நோவா அப்படியே செய்தான், அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். அவன் யோசிக்கல, இந்த மாதிரிலாம் இப்படி சொல்லியிருக்காரு கடவுள், இது இப்படி இருந்தால் என்ன ஆகும், அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் செஞ்சுருக்கேன். அதுதான் அந்த கீழ்ப்படிதல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா
ஆபிரகாம் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு, அவர் ஊரை விட்டு சொந்தத்தெல்லாம் விட்டு போகிறாரு. அதே போல் ஆண்டவர் தன்னுடைய மகனை வந்து இது பண்ண சொல்லும்போது, வழி கொடுக்க சொல்லும்போதும் என்ன பண்ணுறாரு, உடனே கீழ்ப்படிஞ்சு கூட்டு போகிறார். எபிரேயர் 11:8 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்ன இடம் என்று அறியாமல் புறப்பட்டு போனான். வேதவசனம் ஒன்று இருக்கு, போகும் இடத்தை அறியாதவன் என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீதிமொழிகள்னு நினைக்கிறேன். போகும் இடத்தை அறியாதவன். அப்போ தான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், நான் அந்த கோல் செட்டிங்க்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், பார் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரிஞ்சாதான் அந்த பஸ்ஸில் போய் ஏறுவோம். எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரியாமல் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னா எந்த பஸ்லையுமே நீ ஏற மாட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஆண்டவர் என்ன இடம்னே சொல்லலை. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார், ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட வர்றார். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா லூக்காவில் 5வது அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். சீமோன் அந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, படகை வந்து கொஞ்சம் கடலுக்கு உள்ளே கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி அதிலேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவர் சீமோனை பார்த்து சொல்கிறாரு, பிரசங்கம் முடிந்த பிறகு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சீமோன் சொல்கிறாரு, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது, ஒரு கட்டளை வரும்போது, ஆண்டவர்கிட்டேருந்து வரும்போது உடனே என்ன நம்ம சொல்கிறோம், இல்லை நம்ம யார்கிட்ட கட்டளை கொடுத்தோன்னா, நான் இதை ட்ரை பண்ணிட்டேன் ஏற்கனவே, இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம என்ன சொல்லுவோம், அதான் சொல்லுவோம். என்னன்னா, நம்ம ட்ரை பண்ணோம், என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதுக்கு மேலே நீ என்ன சொல்லிட போகிற, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். மனுஷன் பேசும்போது அப்படி தான் சொல்லுவோம், நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன், நீ சொன்னதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே பாருங்கள், அவர் சொல்கிறாரு, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அப்போ அந்த வார்த்தையுடைய வல்லமை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அதுதான் வசனம், அதுதான் நம்மளுடைய கீழ்ப்படிதல். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யுங்கள். அப்போ சீமோன் பேதுரு அப்பதான் சொல்ல, வலை கிழியத்தக்கதாக என்ன பண்றாங்க, மீன்களை பிடிக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றதை நாம செவி கொடுத்து கேட்க வேணும். அதாவது அடுத்தது ஆதியாகமம் 22:18 அதே மாதிரி ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது கர்த்தர் தேவர் தூதரன் மூலமாக சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அப்போ அந்த வசனத்தில் ஆதியாகமம் 22:18 உன்னுடைய சந்ததியெல்லாம் நம்ம ஒரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததியும் என்ன பண்ணப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே கிடையாது. யோவான் 9:7 ஒரு குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு, அவன் அப்படியே செய்து பார்வையடைந்தான். அப்போ அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நம்ம செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாகமான் என்று அந்த கதை உங்களுக்கு தெரியும். நாகமானுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அந்த நோய் இருக்குது, தோல்வியாதி. ஸோ அப்போ வந்து அவன் வரான். அப்போ போயிட்டு அவர் எலிசா கிட்ட போய் கேட்கும்போது, நீ போய் யோர்தானில் எலிசா சொல்கிறாரு, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு அடுத்த வசனம் 11வது வசனத்தில், அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கைகளினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அப்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சில காரியங்களை கேட்கும்போது ஆண்டவர் இப்படித்தான் செய்வார் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோம் பாருங்க. அது நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நாகமானை போல கோபம் அடைகிறோம். நான் இப்படி தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து என்னுடைய காயத்தை தொட்டு என் தோலை தொட்டு என்னை சுகமாக்குவார், அவருடைய தேவத்தின் நாமத்தில் சுகமாக்குவார்னு தானே நான் நினச்சேன். அவர் என்ன போய் என்னை குளத்தில் குளிக்க ஆற்றுல போய் முங்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் கோபப்படுறான். நம்மளும் பாருங்கள், நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் பேசும்போது நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஏற்கனவே அதுக்கான ஒரு பதிலை வச்சுக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோம். ஆண்டவர் அந்த பதிலை தான் சொல்லணுங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்குறோம். இது சரி கிடையாது. இது ஆண்டவருடைய பார்வையில் சரி கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம் செய்ய வேணும். அப்போ தான் வந்து நமக்கு அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்ப போனான். என்கிட்ட இல்லாததா, எங்கள் ஊரில் இல்லாத ஆறா, என்னமோ இங்கே வந்து முங்க சொல்கிற,
இன்னும் இந்த ஆற்றுல குளிச்சாதான் எனக்கு சரியாகுமா? நீ என்னமோ என் கையை தொட்டு எனக்கு வந்து சுகம் பண்ணுவான், உன்னுடைய தேவனையுடைய நாமத்தை சொல்லி சுகமாக்குவேன்னு சொல்லி தானே நான். அப்போ அந்த ப்ரீ கன்சீவ்டு ஐடியான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நம்ம முன்கூட்டியே வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போகக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது ஒரு ஓப்பன் மைண்டுன்னு சொல்லுவோம், ஒரு திறந்த மனதோட. ஆண்டவரே, நீ சாமுவேல் சொல்கிறார்ல, சொல்லும் ஆண்டவரே அடியேன், சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன். அப்போ அந்த மனசோட தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவருக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? சகலத்தையும் அவர் அறிந்தவர். அவருக்கு போய் நம்ம கன்சல்டன்ட் மாதிரி, ஆண்டவரை இப்படி செஞ்சா, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். டாக்டர், எனக்கு நேற்றுலேருந்து தலைவலிக்குது, நான் வந்து இந்த மாத்திரை போயிட்டு இருக்கேன், இந்த மாத்திரை போடலான் இருக்கேன், இந்த இன்ஜெக்ஷன்லாம் போடலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வெளியே போடா அப்படின்னு. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் இப்படி சொல்லி பாருங்கள், அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு. நான் வந்து இன்டர்நெட்டில் போய் கூகுள் பண்ணி பார்த்தேன், இந்த மாத்திரை போட சொல்லியிருந்தது, அவன் 2 நாள் போட்டேன். இன்னும் இந்த மாத்திரை போட்டிருந்தேன், இது வந்து டானிக் குடிக்க சொல்லியிருந்தது, நான் போட்டேன், எல்லாம் பண்ணேன். இன்னும் 2 நாள் போடு, நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிடுவார் நாங்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ இருக்கும்பொழுது நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னுடைய நாமத்தை வேற யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒருத்தட்ட போய் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் சொல்லி அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒரு பலன் கிடைக்கும். அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது அதுதான். நாம் சொல்லி அவரை திருப்பி சொல்கிறதுக்கு ரிப்பீட், இது ஒன்றும் மனப்பாட வசனம் கிடையாது. ரிப்பீட் ஆஃப்டர் மீ அப்படின்னு இந்த சின்ன ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க. ஏ பி அப்படி கிடையாது. இது நாம் போய் அவர்கிட்ட கேட்கணும், அவர் நமக்கு பதில் சொல்லுவார். அந்த பதிலை கேட்டு நம்ம செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நாம் செய்யணும். அதுதான் வந்து கீழ்ப்படிதல். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த கீழ்ப்படிந்தால் நமக்கு என்ன அப்போ அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் நீர் செய்வீரல்லவா? ஒரு பெரிய விஷயத்த சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே. என்ன சொல்கிறாரு? தண்ணியில் முங்க சொல்கிறாரு, அவ்வளோதானே, முங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் போய் தண்ணியில் மூழ்கினோன்னே அவருடைய தோல் எப்படி ஆச்சாலும் சிறு பிள்ளையோட தோல் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் அது உடனே போய் அவர்கிட்ட சொல்கிறார், உம்முடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அதை வந்து உடனே தேவனை மகிமைப்படுத்துகிறார். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு கோபம் அது விட்டுருந்தா இந்த சுகம் கிடச்சிருக்காது. பட் அதனால தான் நம்ம போகும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு முழு மனதோட, ஒரு ஓப்பன் திறந்த மனதோட போகணும். அடுத்தது, கீழ்ப்படிந்தால் என்ன நன்மை? உபாகமம் 11:27 படிக்கும்போது, கீழ்ப்படிந்தால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாவிட்டால் என்ன வரும்? சாபம் வரும். அப்போ நமக்கு கீழ்ப்படிதல் இருந்ததுன்னா ஆசீர்வாதம். ஆபிரகாமை பற்றி நம்ம 1000 பேசுகிறோம். ஆசீர்வாதம், ஒரு விசுவாசத்தின் தந்தை எல்லாம் பேசுகிறோம். அவருக்கு அதெல்லாம் கிடைச்சதன் காரணம் என்ன? அவர் கீழ்ப்படிந்தார். அதனால தான் அந்த காரியங்கள்லாம் அவருக்கு வாய்த்தது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நமக்கு வந்து யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது வியாதிகள் நமக்கு வராது. அப்போ வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை படித்து அதன்படி அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாம் நடக்கணும். ஏசாயா 1:13-19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நாம மட்டும் கிடையாது, நம்மளுடைய தேசமும் நன்மையை புசிக்கும். நீங்கள் வந்து நான் சொல்கிற கரெக்டாக அந்த 1 நாளாகமம் 7:14 நினைக்கிறேன், 2 நாளாகமம் 7:14 நினைக்கிறேன் இல்லையா? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்போ உங்களெல்லாம் மனசெல்லாம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து தேசத்துக்கு நன்மையை கொடுப்பேன். அப்புறம் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 49வது வசனத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பாதத்தில் இருக்கோம், எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அவர் ஏதாவது சொன்னோம்னா நம்ம செய்கிறதில்ல. நீங்கள் இந்த ஊமை படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு மகன் வந்து என்ன செய்கிறான், நான் செய்கிறேன்னு சொல்கிறான் ஆனால் செய்யலை, போகலை. இன்னொரு மகன் நான் போக மாட்டேன்னு சொல்கிறான் ஆனால் போயிடுறான். இதில் யார் நல்லவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் அந்த ஊமைகள்லாம் படிச்சிருப்பீங்க.
அப்போ யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் வந்து முதல்ல அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ். ஆண்டவர் நீ என்ன ஆண்டவரேன்னு கூப்பிட்ற, எல்லாம் ரைட்டு, அல்லேலூயா ரைட்டு, ஸ்தோத்திரம் ரைட்டு, எல்லாம் கரெக்டு. பட் நம்ம ஆண்டவர் சொல்கிறபடி செய்யலை அப்படின்னா அதனால் அது நமக்கு பலன் இல்லை. அதான் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருப்பான். அவரை கம்பேர் பண்ணுறாரு. எதுக்கு அது ஒரு கம்பேர் பண்ணி ஒப்புமை சொல்கிறாரு. என்னுடைய வார்த்தையை கேட்டால் அவன் எப்படி இருப்பான், அவன் வந்து ஒரு கற்பாறையின் மேலே வீடு கட்டினவன் போல இருப்பான், அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீ அசைக்கவே பட மாட்டே அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கோம். என்னுடைய அஸ்திவாரம் யார்? சபையின் அஸ்திவாரம் கிறிஸ்து அப்படின்னு பாடுறோம்ல. நம்மளுடைய அஸ்திவாரம் யார்? அவர் தான். ஹீ இஸ் த ராக். அவர் தான். அந்த கண்மலையின் மேலே தான் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த கண்மலையின் மேலே நம்ம கட்டப்படும் பொழுது தான் நம்ம அசைக்கப்படுவதில்லை. அப்போ அந்த வார்த்தை, நம்ம வார்த்தையின்படி கீழ்ப்படி நடந்தால் ஒரு கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒருத்தனுக்கு, ஒரு வீட்டிற்கு ஒரு ஒப்பாவோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே நம்ம வந்து கீழ்ப்படியாமல் கேட்கல அப்படின்னா அது மணல் வீடு, மணல் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 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 ஸ்டெபிலிட்டியே இருக்காது. நம்ம பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற அந்த பதட்டங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும்னா அப்போ ஆண்டவரோட நம்ம இல்லை அப்படின்னு அர்த்தம். என்னோட வாழ்க்கையில் என்னால் சொல்ல முடியும், அது நான் ஒரு சாட்சியாக சொல்ல முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிறேனோ அந்த நேரத்துலலாம் நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன். பைபிள் படிக்கல, சில சமயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சரியாக பண்ணல, அந்த அந்யோன்யம் குறையுதுனாலே எனக்கு தெரிஞ்சிடும். படப்படானோ யார் என்ன சொல்லிட போகிறாங்களோன்னு, நம்ம வேலையில் இருப்போமா இல்லையான்னு இருக்கும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும், எல்லா நெகட்டிவ் தாட்டும் வரும். ஏன்னா நம்மளை தாங்குற ஒருத்தர் இருக்கிறாருங்கிற அந்த தைரியம் என்ன ஆகிடுது, நம்மகிட்டேருந்து போயிடுது. அந்த வார்த்தையை நம்ம சார்ந்தில்லை, மனுஷனை சாடுறோம், நம்மளுடைய சுய புத்தியை சார்ந்து இருக்கிறோங்கிறப்ப அந்த பயம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போ அதனால தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது நாம் கற்பாறையின் மேலே கட்டப்பட்ட ஒரு வீடு போல நாம் இருப்போம். அதாவது எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்கள் கூட சேதமாகாது இருந்தால். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம்னா நமக்கு என்ன வராது, சேதம் வராது, சேதமாகாமல் இருப்போம். அப்போ நம்ம ப்ரொடெக்டடாக இருப்போம். நமக்கு வந்து இந்த எந்த டேஞ்சரும் இல்லை என்பதை நாம் அதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஏசாமிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், அவர் சொல்கிறத செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யணும். அப்போ நம்ம அவருக்கு ஏசாமிக்கு ஃப்ரெண்டாக இருப்போம். 2 யோவான் 6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம அன்பு, நான் என் பிதாவிட்ட அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் என்கிட்ட என்ன இருங்க, அன்பாக இருங்க. அந்த அன்பை பற்றி சொல்கிறாரு. நாம் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கோம். ஆண்டவர் ஏசாமி வந்து அவங்க பிதாவிட்ட அன்பாக இருக்கார். அதே மாதிரி பிதா ஏசாமிகிட்ட அன்பாக இருக்கார். இப்போ ஏசாமி நம்மகிட்ட அன்பாக இருக்கார். இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா நாம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது, அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு அப்படிங்கிற வசனம் வந்து நமக்கு சொல்லுது. கீழ்ப்படியது தான் உத்தமம். 1 சாமுவேல், நான் வந்து எல்லாவற்றையும் படிக்கல, 1 சாமுவேல் 15:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியது தான் உத்தமம். பலிகளை பார்க்கலாம் என்னது, கீழ்ப்படியறதும் செவி கொடுக்கறதும் தான் என்னது உத்தமம். அதே போல் அப்போஸ்தலரில் யோவான் கானகனும் இன்னொரு சீஷர் சொல்கிறாங்க, நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிதோட உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எது நியாயம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் நியாயம், அதுதான் வந்து உத்தமம் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். கீழ்ப்படியில்னா என்ன வரும்? முதல்ல நம்ம படித்த மாதிரி சாபம் வரும். உபாகமம் 11:28 நம்ம கீழ்ப்படியில்னா சாபம் வரும். 2 நாளாகமம் 24:20 நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து நம்ம அவரை விட்டுட்டோம்னா அவரும் நம்மளை என்ன பண்ண விடுவார், விட்டுடுவார். நம்ம வந்து நம்ம மற்ற நேரத்துலலாம் வந்து ஆண்டவரை விட்டுவிட்டு நமக்கு ஏதாவது வேணும்னா மட்டும் போய் ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒருத்தன் வந்து அது பள்ளத்தாக்கில் மட்டும் இல்லை, அதாவது மேடுகள்லையும் என்ன பண்ணணும், ஆண்டவரை எப்போவும் கண்மலையில் இருக்கும்பொழுது தான் ஆண்டவரை துதிக்கணும், பள்ளத்தாக்கில் இருக்கும்பொழுது தான் ஆண்டவரை துதிக்கணும். அப்போ தான் வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம எப்போவும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலும் இருக்கும் என்பது தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். அதே போல் நாமும் இருக்கணும்.
அது உன்னோட எரேமியா 42:13-14 13வது வசனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் எகிப்திற்கு போனால் அங்கே சாவீர்கள். அதாவது எகிப்திற்குன்னு நம்ம திரும்பி பழைய நிலைமைக்கே போனோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கே இரு அப்படின்னு. இல்லை நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் திரும்பி எகிப்துக்கு தான் போவேன் அப்படின்னா சாகவே சாவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. என்னாகமம் 14:22-23 என் சத்தத்திற்கு செவிகொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் நான் வாக்கு பண்ணின தேசத்திற்கு என்ன பண்ண மாட்டீங்க, போகவே மாட்டீங்க அப்படின்றார். அப்போ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கல, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கலன்னா நமக்கு வைத்திருக்கிற அந்த கானானுக்கு இந்த செவி கொடுக்கணும். அதாவது இந்த கீழ்ப்படியாமையினால தான் வந்து கோபாக்கினை வரும். எபேசியர் 5:6 இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக அப்படின்னா எப்படிப்பட்டவைகள், நிறைய காரியங்களை சொல்றாரு. அந்த நிறைய தீமைகளை சொல்லிட்டு அந்த வசனங்கள் அந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவைகளை நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். எபேசியர் 5:3 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் படிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம சொன்னோம் ரைட்டு. ஆனால் இதற்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும்ல. நான் இப்படி தான் இதெல்லாம் சொல்கிறது ரைட்டு, எனக்கு இப்படி யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் அதை ஃபாலோ பண்ணி நான் அதை பண்ண முடியும். அப்போ எனக்கு வழிகாட்டி யார்? நமக்கு யார் வழிகாட்டி? ஏசாமி தான் நமக்கு ஒரு ரோல் மாடல். அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனார். அப்போ அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்ல. நான் என்னைக்கும் நானாக பண்ணுறது இல்லைப்பா. எனக்கு யார் சொல்கிறா? என்னுடைய பிதா சொல்கிறாரு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்குறேன். அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். அதை தான் ஏசாமி சொல்கிறார். அதை தான் நம்மகிட்டே எதிர்பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். அடுத்தது யோவான் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படிதலுக்கு முதல் உதாரணம் ஏசாமி தான். பாருங்கள், ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் நமக்கு என்னாச்சு, நமக்கு எல்லா ப்ராப்ளமும் வந்தது. கீழ்ப்படினாமல் அநேகர் பாவியாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அவர் பாருங்க, நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நமக்கு வந்து திடீர்னு இன்னைக்கு டேட்ல நீங்க செத்து போவீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்றாங்கன்னு வச்சுங்க. சொல்கிறாங்க இன்னைக்கு வந்து 23 ஒரு 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 நல்ல ஆப்டிமிஸ்டிக்காக சொல்ல, ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் சத்து போயிடுவீங்க அப்படின்னு ஒரு டேட் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 20 வருஷம் வரத்துக்கு இன்னும் நாள் இருக்குது. ஆனால் இப்போயே என்ன பண்ணுவோம், ஐயோ இப்போ செத்து போயிடுமா, என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணோம், இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தே இப்போ ஒரு 2 வருஷத்தில் செத்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவர் இந்த காரணத்துக்காக தான் அவர் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு. அவங்க அப்பா சொல்லி இதுக்கு தான் உன்னை நான் அனுப்புகிறாரு. மரணம் அவருக்கு தெரியும். மரணத்துக்காக தான் அவர் இந்த நம்மளுடைய பாவத்துக்காக அவர் வந்து பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி போல் அங்கே வந்தாருன்னு தான் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படுகிறாரு. கடைசி நேரத்தில் கூட ஆண்டவரே இது உம்முடைய சித்தம், இது என்ன நீக்கி போடுங்க, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம், அதுதான் கீழ்ப்படிதல், உம்முடைய சித்தத்தின்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ரோமர் 5:19. அதே மாதிரி பாருங்க, 1 கொரிந்தியர் 15:28 சகலமும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. யாருக்கு? ஏசாமிக்கு. ஆனால் அவர் சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தேவனுக்கு கீழே கீழ்பட்டிருக்கிறாரு, அவருக்கு கீழே எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நாம் எல்லாருமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கோம். ஏசாமி யார் கண்ட்ரோலில் இருக்காரு? பிதாவோட கண்ட்ரோலில் இருக்கார். அதனால் ஏசாமி எப்படி நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போனாரோ அதே போல் நாமும் ஏசாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காம ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது நீர் இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறீரோ அதை அப்படியே செய்ய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, ஆவி பலமுள்ளது தான், மாமிசம் பலவீனமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பல நேரங்களில்ப்பா ஆண்டவரே நாங்கள் எங்கள் சுய புத்தியின் மேலே சார்ந்து செயல்படுறோம்ப்பா. அந்த சுய மேன்மையை ஒழித்து ஆண்டவரே உண்மை மட்டுமே நம்பி இருக்க கிருபை தாங்கப்பா. நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அதை கேட்க கிருபை தாங்க. வலப்புறமாவது இடப்புறமாவது போகும்போது இதுவே வழி என்று சொல்லுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய கிருபை தாங்கப்பா. நீங்கள் எங்கள் வழி நடத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க.
ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம்ப்பா. எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இந்த வாரத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்க கிருபை தாங்கப்பா. சுகம் தாங்க, கஷ்டங்களிலிருந்து விடுதலை தாங்க. ஆண்டவரே, நாங்கள் உங்களோட வார்த்தையை கேட்க தேவையான பலத்தையும் சுகத்தையும் ஞானத்தையும் அறிவையும் தாங்கப்பா. பரிசுத்தாவியின் பலன் துணை எங்களுக்கு தேவைப்பா. எங்கள் சுயமாய் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. பரிசுத்தாவின் துணையோடு ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அப்படியே நடக்க கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.